ஈடி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் கண்ணன் பேசுகிறேன். முதல்ல கோல்டு அண்ட் சில்வர் நம்ம யூஸ்வலாக எவ்ரி வீக் பேசுகிற மாதிரி தான். ஸோ முதல்ல பேசும்போது நம்ம ஆல்ரெடி போன வாரமே சொல்லியிருந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து கோல்டு இடிஎஃப் அப்படின்ற இதில் நமக்கு வந்திருக்கிற ஏவிஎம் பார்த்திங்கன்னா 240.4 crore அது வரைக்கும் நியர்லி வந்திருக்கு. அது ப்ரீவியஸ் மந்த்தை கம்பேர் பண்ணும்போது டபுள் அப்படின்னும் போது டெஃபினட்டாக கோல்டு இடிஎஃப்பில் நிறைய சான்சஸ் இருக்குது. கோல்டு ரொம்ப ஸ்டேபிளாக மூவ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஃபார் அ லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவில் நான் சொல்கிறேன். ஸோ இப்போது ஷார்ட் டேர்மில் கொஞ்சம் வால்டாலிட்டி இருந்தாலும் லாங் டேர்மில் கொஞ்சம் ப்ராபபிலிட்டி டு மேக் டீசென்ட் ரிட்டர்ன்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது 2025 கொடுத்த அப்நார்மல் ரிட்டர்ன் நம்மளுக்கு கிடைக்கலனாலும் 2026 கொஞ்சம் டீசென்ட் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய ப்ராபபிலிட்டி இருக்குது. பிகாஸ் கோல்டு இடிஎஃப்பில் வர பணம் நிறைய அக்குமுலேட் ஆகிருக்கிறதால அதை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு மறுபடியும் அவங்க கோல்டில் தான் பண்ணி ஆகணும். ஸோ இதையெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம பார்க்கும்போது தெர் இஸ் எ ஹியூஜ் ப்ராபபிலிட்டி டு மூவ் இன் அப் ட்ரெண்ட் ஃபார் அ லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அண்ட் இப்போ பொறுத்தளவுக்கு எதுக்காக நம்ம கோல்டை நம்ம போர்ட்ஃபோலியோவில் சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு தோணும். நிறைய பேருக்கு கோல்டு எதுக்கு சேர்க்கணும், கோல்டு ஒரு சில நேரத்தில் ரிட்டர்ன்ஸ் ரொம்ப மீடியமாக கொடுக்கும், ரொம்ப நாமினலாக கொடுக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய ஸ்பீச் போயிட்டுருக்கு. அதோட ஆன்சர் அப்படின்னு பார்க்கும்போது இப்போது 2024 அந்த எண்ட்லேருந்து 2025 என்ன ஆயிருக்குன்னா, அதுக்கு முன்னாடி கோல்டெல்லாம் நமக்கு பெரியவங்க நம்மளுக்கு வாங்கி கொடுப்பாங்க. ஸோ அதை நம்ம வீட்டில் வச்சுருப்போம். நம்ம பசங்களுக்கு அதை கொடுத்து அனுப்புவோம். ஸோ இந்த மாதிரி இருந்தது. ஸோ கோல்டு இட்ஸ் ஒரு ஸ்லீப்பிங் மெட்டலாக தான் இருந்தது. கோல்டு எந்த மாதிரி நீங்கள் யோசனை பண்ணாலும் ஒரு ஸ்லீப்பிங் மெட்டல். அம்மா கொடுத்துருப்பாங்க, அதை பொண்ணு வச்சுருப்பாங்க, அப்புறம் அவங்க பொண்ணுக்கு அவங்க கொடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க கொஞ்சம் அவங்களும் அக்குமுலேட் பண்ணுவாங்க. நம்ம ஃபேமிலியில் அக்குமுலேட் பண்ண மாதிரி எல்லாருமே அக்குமுலேட் பண்ணி அது ஒரு நாமினல் ஒரு ஸ்லீப்பிங் மெட்டலாக தான் இருந்தது. நமக்கு எந்த நேரத்தில் நமக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஜோன் வருதோ அந்த நேரத்தில் நம்ம அதை ப்ளெட்ஜ் பண்ணி லோன் எடுத்து அதுக்கப்புறம் அதை ரீபேமெண்ட் பண்ணி கோல்டை நம்ம ரிடீம் பண்ணுவோம். ஸோ இது ஒரு ஜென்ரல் ப்ராசஸ் 2024 வரைக்குமே இருந்தது. 24 செகண்ட் ஆஃப்லேருந்து என்ன ஆயிருக்குன்னா, இந்த மெட்டல்ஸ் நிறைய டிமாண்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. பிகாஸ் ஆஃப் என்னென்னு கேட்டிங்கன்னா, நமக்கு குளோபலில் இருக்கிற அன்சர்டனிட்டி மூலியமாக என்ன ஆயிடுச்சுன்னா கோல்டு ரொம்ப கம்பல்சரியாக எல்லாருமே ஹோல்ட் பண்ணோம் அப்படின்ற சிச்சுவேஷனுக்கு போயாச்சு. நான் சொல்கிறது வேர்ல்ட் பேங்க்ஸை சொல்கிறேன். ஸோ அவங்கெல்லாம் ரிசர்வ் பண்ணும்போது இதோட இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தி ஆகிட்டு இது ஸ்லீப்பிங் மெட்டல்லேருந்து ரொம்ப ப்ரைட் மெட்டலுக்கு மூவ் ஆயிடுச்சு. ஸோ கோல்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட் மெட்டல் ஃபார் அவர் போர்ட்ஃபோலியோன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அகெயின் இப்போ என்ன நடந்துகிட்ருக்குன்னு பார்க்கும்போது டாலரைசேஷன் ஒரு விஷயம் போயிட்டே இருக்குது. அது ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டட் ஜோனாக இருந்தாலும் அதுக்கு ஃபேவராக தான் எல்லாமே உலகத்தில் இருக்கிற எல்லாமே அதுக்கு ஃபேவராக தான் நடந்துட்டுருக்கு. ஸோ டாலரைசேஷன் ஒரு காரணம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யுஎஸ் ரஷ்யனோட அசட்ஸை ஃப்ரோசன் பண்ணி வச்சாங்க. ஸோ அது ஒரு முக்கியமான காரணம். அந்த அசட்ஸை அவங்க ஃப்ரீஸ் பண்ணி வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அதர் கண்ட்ரிஸ் எல்லாருமே கொஞ்சம் பயம் வந்துடுது. எங்கே நம்ம ஏதாவது ஒரு சினாரியோவில் நமக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் க்ரியேட் ஆகிடுச்சுன்னா நம்ம ஃபண்டை எப்படி எடுக்கிறது, அந்த மாதிரிலாம் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் உலக நாடுகள் எல்லாத்துக்குமே இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா சைனா யுஎஸ் பாண்ட்ஸ் எக்கச்சக்கமாக வச்சுருந்தாங்க. ஸோ சைனா கம்ப்ளீட்டாக அவங்க டம்ப் பண்ணிட்டாங்க. டம்ப் பண்ணி ரிடீம் பண்ணி அதை லிக்விட் பண்ணி அதை அவங்க கோல்டாக சேஞ்ச் பண்ணுறாங்க. பிகாஸ் கோல்டு ஈஸியாக நம்ம ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு பொருளாக கொடுத்து காசோட இதை ஈடு கட்டலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஏன்னா வேர்ல்டில் எல்லாமே கோல்டுன்றது ஆல்மோஸ்ட் கொஞ்சம் சிமிலர் ப்ரைஸிங்கில் தான் இருக்கும், ரொம்ப வேரியேஷன்லாம் இருக்காது. ஸோ அதனால் கோல்டை இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களும் ரிசர்வில் இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பித்தது ஒரு காரணம். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பல ஊர்களில் இருக்கிற லைக் பிரிக் கண்ட்ரீஸில் இருக்கிறதும் சரி, அதர் கண்ட்ரீஸில் இருக்கிறவங்களும் சரி, எல்லாருமே கோல்டை அவங்க ரிசர்வ்ஸில் ஆட் பண்ண ஆரம்பித்தாச்சு இப்போ நிறைய. அண்டு இப்போ நடந்துகிட்ருக்கிற யுஎஸ் ஜிடிபி கரண்ட் ஜிடிபி பார்த்திங்கன்னா 1.4%, வென் எக்ஸ்பெக்டட் ஜிடிபி 3% அப்படின்னும் போது இப்போ வந்திருக்கிறது 1.4 இஸ் வெரி வெரி லெஸ் அப்படின்னும் போது அது ஒரு
ஒரு பேட் சினாரியோ தான் வந்து யுஎஸ்க்கு க்ரியேட் பண்ணியிருக்கு. ஸோ அப்போது என்ன ஆகும்னா எக்கனாமி வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுன்றது நமக்கு பேரலாகவே புரிஞ்சிடும். அதுவும் ஒரு விஷயம். அதுக்கப்புறம் யுஎஸ் சுப்ரீம் கோர்ட் வந்து ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கு. இந்த டேரிஃப் இதெல்லாம் வந்து சரி பண்ணணும்னு சொல்லி எல்லாத்தையும் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க. இப்போ பிரசிடெண்ட் ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, அது ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் அவருக்கு பொறுத்தளவு. சுப்ரீம் கோர்ட்டோட டெசிஷன் வந்து அவருக்கு பெரிய டிசப்பாயின்மெண்ட். ஸோ இவர் இப்போது என்ன சொல்கிறாருன்னா, திடீர்னு நான் எப்போ நினச்சாலும் வந்து ஈரானில் வந்து போர் செய்கிறதுக்கு எனி டைம் வந்து சான்சஸ் இருக்குது. அதனால் வந்து ரொம்ப ஒரு ஒரு கன்சர்னாக தான் இருக்குது எல்லா விஷயமும். ஸோ இந்த எல்லா அன்சர்டனிட்டியும் சேர்ந்து தான் வந்து கோல்டை வந்து மூவ் பண்ணி கொண்டு போகிறதுன்றதுக்காக தான் வந்து டீட்டெயிலாக இந்த இன்ஃபர்மேஷன் சொன்னேன். ஸோ அதனால தான் வந்து கோல்டு வந்து ஒரு இடத்துல இருந்து இவ்வளோ பெரிய இடத்துக்கு மூவ் ஆகிருக்கு. அது இந்த காரணங்கள்லாம் வந்து எப்போ சரியாகுன்றது வந்து நம்ம இமீடியட்டாக சொல்ல முடியாது. இட் வில் டேக் டைம். ஸோ அதனால் வந்து ஒரு லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவில் இந்த கோல்டு அண்ட் சில்வரை வந்து ஹோல்ட் பண்ணுறது வந்து பெட்டர் அப்படின்றது தான் என்னோடய ஒப்பீனியன். அண்டு கோல்டு எம்சிஎக்ஸ் பார்க்கும்போது ஆன் February 2 வந்து எம்சிஎக்ஸோட கோல்டில் வந்து லோயஸ்ட் வேல்யூ நான் போன வாரத்திலே சொல்லியிருப்பேன் 1,33,687. அந்த இடத்துக்கு வந்து மார்க்கெட் வரல. அதுக்கப்புறம் ஆன் February 17th வந்து கரண்ட் வீக் இந்த வாரத்தில் எம்சிஎக்ஸ் கோல்டோட லோயஸ்ட் வேல்யூ அப்படி பார்க்கும்போது 1,50,730 தான். ஸோ இப்போ என்ன நம்ம திங்க் பண்ணணும் அப்படின்னும் போது கரண்ட்லி ட்ரேடிங் எங்கே இருக்குன்னா, நேற்று க்ளோஸ் ஆனது வந்து 1,56,876, ஹை வந்து 1,57,399. ஸோ கன்சாலிடேஷன் ஹை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,58,800, அது வெரி நியர்னுன்ற மாதிரி இருக்குது. இந்த கன்சாலிடேஷன் ஜோனை வந்து கட் பண்ணி மேலே போச்சுன்னா ஃபர்தராக மூவ் ஆகிறதுக்கு தெர் இஸ் ஏ ப்ராபபிலிட்டி அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ வீக் ஆன் வீக் நம்மளோட லோ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. இப்போது எந்த ஒரு அசட்டும் வந்து வீக் பொசிஷன் அப்படின்னும் போது நமக்கு என்ன ஆகும்னா, எவ்ரி வீக் வந்து லோயர் லோஸ் ஃபார்ம் பண்ணிகிட்டே போகும். ஸோ லோயர் லோஸ் ஃபார்ம் பண்ணிகிட்டே போயிட்டு ரிவர்சல் கிடைக்கும் போது பார்த்திங்கன்னா ஹையர் லோஸ் ஃபார்ம் பண்ணிகிட்டே மேலே போக ஆரம்பிக்கும். ஸோ இப்போ நடந்துகிட்ருக்கிறது வந்து இட்ஸ் அ ஹையர் லோ. வீக்லியில் பார்த்திங்கன்னா 1,33,687ன்றது February 2 February 17 வந்து 1,50,730. ஸோ நம்ம இப்போது எதிர்பார்த்த மாதிரி 13,950 22 கேரட்டில் 13,950 பிரேக்கே ஆகலை. ஸோ அது ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட். அண்ட் இதில் வந்து எம்சிஎக்ஸ் பொறுத்தளவுக்கு ஒஸ்ட்டு சினாரியோ, அதாவது இது வந்து திடீர்னு எல்லாருக்கும் ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் வார் கீரெலாம் நின்றுடுச்சு, எல்லாமே இதாகிடுச்சு, அப்படி கோல்டு கொஞ்சம் இறங்கும் அப்படின்னு சொன்னாலும் இந்த பாயிண்ட் எது வரைக்கும் வரும்னு கேட்டிங்கன்னா, எம்சிஎக்ஸ் கோல்டில் வந்து 1,20,000 1,10,000 வரதுக்கு தான் ப்ராபபிலிட்டி இருக்குது. அங்கே வந்துட்டு மறுபடியும் வந்து டெஃபினட்டாக பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கு தான் சான்சஸ். ஸோ இந்த 1,20,000லாம் வரணும்னா 1,50,000 ஃபஸ்ட்டு பிரேக் ஆகணும், அதுக்கப்புறம் 1,33,000 பிரேக் ஆகணும், அதுக்கப்புறம் தான் வந்து 1,20,000லாம் ப்ராபபிலிட்டி. அப்படி இல்லை மார்க்கெட் மேலே மூவ் ஆக போகுதுன்னா ஹையர் ஹை தான் போக ஆரம்பிக்கும். ஹையர் ஹை போகும்போது இங்கேருந்து அப்படியே மேலே போகிறதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. அதனால தான் நம்ம வந்து எதையுமே வந்து நம்ம வந்து டைம் பண்ண முடியாது, இந்த இடத்துக்கு வரும்னு சொல்ல முடியாது எக்ஸாக்டாக. ஸோ அதை எப்படி அக்குமுலேட் பண்ணணுமோ அக்குமுலேட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஓரளவுக்கு நம்ம வந்து சேவ் பண்ணுறது வந்து ஒரு டீசெண்ட் கிராம்ஸை சேவ் பண்ணிவிட்டு அது மூலிமா வந்து நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ 22 கேரட் ஒஸ்ட்டு சப்போர்ட் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 13,000லேருந்து 11,800, அது 13,950 பிரேக் ஆனால் மட்டும்தான் சொல்லியிருந்தேன். அதுவும் வந்து 13,000 பிரேக்கே ஆகலை. ஸோ அதனால் அந்த 13,000லேருந்து இப்போ மேலே வந்து போயிருக்கு மார்க்கெட். ஸோ 13,000 பிரேக் ஆனால் மட்டும்தான் அந்த லோயஸ்ட்டில் வரும். இந்த இடத்துல 13,000 பிரேக் ஆகுது, இந்த 13,950 பிரேக் ஆகுதுன்னா எம்சிஎக்ஸில் 1,33,687 பிரேக் ஆகுதுன்ற அர்த்தம். ஸோ இப்போதைக்கு அது எப்படி இருக்கிறதுன்றது அடுத்த வாரம் பார்க்கும்போது தெரியும். எம்சிஎக்ஸ் பொறுத்தளவுக்கு இப்போ வந்து சான்ஸ் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா 1,67,000 போகிறதுக்கு வந்து இனிஷியலாக வந்து இப்போது டார்கெட்ஸ் இருக்குது. 1,67,000 போகிறதுக்கு இப்போ நடந்துகிட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 1,56,876. ஸோ இங்கேருந்து ஒரு 10,000-11,000 வந்து பார்த்திங்கன்னா 10 grams 24 கேரட் வந்து போகிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ இங்கே டிஸ்கஸ் பண்ணுற எல்லாமே வந்து ஒரு ஃப்யூச்சர்ஸ் எம்சிஎக்ஸ் கோல்டு ஃப்யூச்சர்ஸோட ரெக்கமெண்டேஷன்லாம் கிடையாது. ஐ எம் நாட் அ செபி ரெஜிஸ்டர்ட். இங்கே வந்து ஜஸ்ட் ஒரு வேல்யூவேஷனை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு நாலேஜுக்காக தான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ 22 கேரட் கோல்டு இப்போ நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்க மாதிரி 2nd February வந்து 13,950 வந்திருக்கு. அண்ட் 10ஆம் தேதி February
அதுக்கப்புறம் 2 ஃபெப்ரவரி 13,950 வந்தது லோ வந்து வரவே இல்லை. அதுக்கப்புறம் எதுவுமே 10 ஃபெப்ரவரி வந்து 14,580 அது வந்து போன வாரத்தோட லோ. ஸோ அந்த போன வாரத்தோட லோ வந்து 14,580. 16 ஃபெப்ரவரி வந்து 14,440 லோ கட்டாகி கீழே வந்திருக்கு. 17 14,320. 18 14,230 அது கரண்ட் வீக் லோ. இந்த வாரம் லோ வந்து 18 வந்து 14,230 வந்திருக்கு. அந்த லோ தான் இன்னும் வந்து ஸ்டாண்டாக இருக்குது. 19 14,500 ரூபா, 20 14,420, 21 இன்றைக்கி வந்து 14,680 ரூபா. ஸோ இங்கே நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது 14,230க்கு கீழே போனால் மட்டும்தான் வந்து 13,950 போகிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்கும். ஸோ இதே எம்சிஎக்ஸ் மாதிரியே தான் வந்து ஹையர் லோ ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. லோயர் லோலேருந்து ஹையர் லோ ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. ஹையர் லோ ஃபார்ம் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா இந்த 14,230 14,230 பிரேக் ஆகும்போது மட்டும்தான் 13,950. 13,950 பிரேக் ஆனால் மட்டும்தான் வந்து இந்த 13,000 வரதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குதுன்னு கிளியராக தெரிஞ்சிருது. ஸோ லாஸ்ட் வீக் ஹை அப்படின்னு பார்க்கும்போது 14,790. இப்போ 14,680 க்ளோஸ் ஆகிருக்கு. போன வாரத்தோட ஹை வந்து 14,790. போன வாரத்தோட ஹைக்கு மேலே போய் முடியும் பட்சத்தில் டெஃபினட்டாக வந்து ஹையர் ஹை போகிறதுக்கு தான் ட்ரை பண்ணும் எப்போவுமே. ஏன்னா ஹையர் லோஸ் ஃபார்ம் பண்ணி ரிவர்ஸ் ஆயாச்சு. அப்போது வீக்லி ஹையர் ஹை கட் பண்ணி மேலே போக ஆரம்பிச்சுன்னா டெஃபினட்டாக வந்து ஹையர் சைடில் தான் வந்து போகிறதுக்கு ப்ராபபிலிட்டி நிறைய இருக்கும். அண்ட் 2026 எண்டுக்குள்ளவே எதிர்பார்க்குற டார்கெட் வந்து ஒரு 16,000 ப்ளஸுக்கு கண்டிப்பாக இருக்கிற மாதிரி தான் வந்து நிறைய பேர் பேசியிருக்காங்க. ஸோ அதை உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ வர்ஸ்ட் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 13,950. அதுக்கும் கீழே வந்து ரொம்ப நெகட்டிவாக போனால் 1,00,000 எம்சிஎக்ஸில் 1,20,000 to 1,10,000 வரும்போது வர்ஸ்ட் சப்போர்ட் 22 கேரட் வந்து 13,000 to 11,800. இதெல்லாம் ப்ராபபிலிட்டி வந்து 13,950 கட்டானா மட்டும்தான். ஸோ அதை ஞாபகம் வச்சுங்க. சில்வர் பொறுத்தளவுக்கு நான் எப்பவும் சொல்கிற மாதிரி சில்வரில் வந்து பயங்கர வாலட்டிலிட்டி இருக்கும். பிகாஸ் இண்டஸ்ட்ரியல் மெட்டல் அப்படின்ற மாதிரி அது வந்தாச்சு. இப்போது அது சாதாரணமாக இருந்த மெட்டல் வந்து இப்போ இண்டஸ்ட்ரியலுக்கு வந்து நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு காரணம் வந்து கேட்டிங்கன்னா அவங்க இண்டஸ்ட்ரியல் கன்சியூமர் லைக் பேட்டரி, சோலார், எலக்ட்ரானிக்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து வந்ததால் இதுக்கும் வந்து ஒரு ப்ராபபிலிட்டி வந்து நிறைய இருக்குது, டிமாண்ட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இது ஹை வாலட்டிலிட்டி இருக்கும். ஏன்னா ரொம்ப பெருசாக மூவ் ஆச்சு. ஸோ அதனால் வாலட்டிலிட்டி எக்ஸ்பெக்டட் தான். 14th ஃபெப்ரவரி வந்து லோ 280. 16 ஃபெப்ரவரி லோ 265. 17 ஃபெப்ரவரி லோ 265. 18 ஃபெப்ரவரி 1 கிராம் நான் சொல்கிறேன் சில்வர் 260. இந்த வாரத்தோட லோ 260. 19 அகைன் 270. 20 270. 21 290. ஸோ இப்போது 280 கட் பண்ணி நம்ம வந்து லாஸ்ட் வீக் சொல்லும் போது 250 கட் பண்ணால் 250 வரலாம், 250 கட் பண்ணால் 210 வரலாம்ன்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ப்ராபபிலிட்டி கூட வரல. 280 கட் பண்ணதுக்கப்புறம் 265 அந்த மார்க்கெட் 260 வந்துட்டு உடனே வந்து ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஸோ 270 அண்ட் 290 இப்போ இருக்குது. இப்போ இந்த வாரத்தோட ஹை அப்படின்னு பார்க்கும்போது 290. ஸோ அடுத்த வாரம் 290க்கு மேலே மார்க்கெட் மூவ் ஆக ஆரம்பிச்சிதுன்னா இந்த 260 வந்து பெரிய சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு there is a huge probability. unless 260 கட்டானா மட்டும்தான் வந்து 250 and 210க்கு வந்து there is a chance அப்படின்ற மாதிரி நம்ம வந்து அசியூம் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா இந்த கம்ப்ளீட் டேட்டா நான் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து கோ த்ரூ பண்ணி பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் இப்போது இந்த சில்வரும் வந்து உங்களுக்கு வந்து சான்சஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்வரில் வந்து நிறைய ப்ராஃபிட் புக்கிங் அந்த 425 போகும்போது நிறைய ப்ராஃபிட் புக்கிங் இருந்தது. காரணம் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு சில இன்வெஸ்டர் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து ஒரு கிலோ வந்து 1 லட்சம் வாங்கியிருந்தாங்கன்னா அது வந்து ஒரு 1.5 வருஷத்துக்குள்ளேயே வந்து 4 லட்சம் வந்துருச்சு. ஸோ 4 லட்சம் வந்துருச்சுன்னா அவங்க உடனே ப்ராஃபிட் புக் பண்ண தான் பார்ப்பாங்க. ஸோ அதனால் அந்த ப்ராஃபிட் புக்கிங்க்கு கண்டிப்பாக வந்துட்டு கீழே இறங்கியிருக்கு. ரெண்டாவது சில்வரோட க்ரோத் வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகும்போது நம்ம இண்டஸ்ட்ரியலில் தேவைப்படுற ரா மெட்டீரியலை வந்து அவங்க ஸ்டோரே பண்ண முடியாது. ஏன்னா இவ்வளோ ஸ்பீடாக மேலே போனால் அவங்களால வாங்க முடியாது. ஸோ அதே மாதிரி அவங்க அவ்வளோ ப்ரைஸ் கொடுத்து வாங்கினாங்கன்னா இந்த ப்ராடக்ட் ப்ரைஸை வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரியெல்லாம்
ஏற்றிட்டு போக முடியாது. ஸோ இதுவும் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல சான்ஸ் டு அக்குமுலேட் அப்படின்ற மாதிரி. ஸோ லோயர் லெவல் வரும்போது இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக்கை வந்து கொஞ்சம் ஜாஸ்தி பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஸோ லாங் டேர்ம் பெட் வந்து சில்வர் அண்ட் கோல்ட் இஸ் அட்வைசபிள். நன்றி, வணக்கம். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.